பிரதான எதிர்கட்சியாக அதிமுக நிலைப்பாடு என்ன, கூட்டணி தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டே வந்தது. இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கிறார். இன்று அவர் இன்னும் சற்று நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச இருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது பாஜகவுக்கான தொடர்பாக முடிவெடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நாளைய தினம் அமித்ஷாவுடன் பேசியது என்ன, எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட ஒப்பந்தமாக இருக்கிறது, ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டது உள்ளிட்ட பல முக்கியமான அறிவிப்புகள் நாளைய தினம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அதிலும் மிக முக்கியமான தகவல்களாக பார்க்கப்படக்கூடியதான் நாளைய தினத்தில் கூட்டணி கட்சி தலைவராக கூடிய பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டிடிவி தினகரன், தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் ஆகியோர் நாளைய தினம் டெல்லி செல்ல இருக்கிறார்கள். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றக்கூடிய சூழ்நிலையில் அதோடு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சி தலைவர்களும் நாளைய தினம் டெல்லி செல்ல இருப்பதால் நாளைய தினத்தில் டெல்லியிலே வைத்து தொகுதி உடன்பாடு தொடர்பாக, தொகுதி எண்ணிக்கை தொடர்பாக பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு நாளைய தினமே இறுதி முடிவு எடுக்கப்பட்டு அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், ஏற்கனவே அன்புமணி பொறுத்தவரையில் அவர் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய நிலையில் அவருக்கு மாநில உறுப்பினர் பதவியேற்க கொடுக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து அவருக்கு சட்டமன்ற தேர்தல் போட்டியில் எத்தனை தொகுதி ஒதுக்கப்படும் என்ற கேள்வி எழுதி வருகின்றது. இரட்டை இலக்க எண்ணிக்கையிலான தொகுதிகள் வேண்டும் என்று தொடர்ந்து அன்புமணி உள்ளிட்ட பாஜகவும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக பாஜக பொறுத்தவரை 30 தொகுதிகளுக்கு மேல் வேண்டும் என்றெல்லாம் தொடர்ந்து அவர்கள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் அதற்கான உடன்பாடு என்ன, முடிவு என்ன என்று பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது பாஜகவுக்கு தமிழக சட்டமன்ற தேர்தல் எத்தனை தொகுதிகள் அதிமுக கூட்டணியில் வழங்கப்படும் என்பது தொடர்பாக பேசி முடிவெடுக்கப்படும். அது மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய தொடர்ந்து ஏற்கனவே பொறுத்தவரையில் நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் பாஜக அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறார்கள், அதே போன்று மிரட்டல் அடிப்படையில் தான் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் எத்தனை தொகுதிகள் கொடுக்கப்பட போகிறார்கள், கடந்த சட்டமன்ற தேர்தல் கொடுக்கப்பட்ட அதே எண்ணிக்கை தான் கொடுக்க போகிறார்களா, 2021 கொடுத்த அந்த எண்ணிக்கை கொடுக்க போகிறார்களா, இல்லை கூடுதலாக கொடுக்க போகிறார்களா என்ற எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. இது ஒரு புறமிருந்தால் கூட பொதுவாக அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி எண்ணிக்கை ஒதுக்கீடு செய்வது என்பது இங்கு தமிழகத்தில் தான் நடைபெறும். ஏனென்றால் தமிழகத்தில் தான் அதிமுக தலைமையிலான கூட்டணி, என்டிஏ கூட்டணி பொறுத்தவரையில் அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் தமிழகத்தில் எதிர்க்கட்சி தலைவராக கூடிய அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணி. ஆனால் டெல்லியில் வைத்து பேசப்படுவது ஏன், அங்கேயும் கூட்டணி தலைவர்கள் செல்கிறார்கள், அங்கேயும் முடிவாக வேண்டும் என்ற கேள்விதான் பிரதானமாக இருக்கிறது. அதிமுக தலைமை வகிக்கக்கூடிய சூழ்நிலையில் தலைமை எங்க இருக்கிறதோ அங்குதான் கூட்டணி கட்சி தலைவர்கள் வருவார்கள், அங்குதான் தொகுதி எண்ணிக்கை தொடர்பாக பேசுவார்கள். திமுகவில் அது போன்றுதான் நடக்கின்றது. வழக்கமாக அதிமுகவில் இதுவரையில் அப்படிதான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றக்கூடிய சூழ்நிலையில் அதைத் தொடர்ந்து டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ், நைனா நாகேந்திரன் இவர்கள் ஏன் நாளை டெல்லி செல்கிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. அப்படி என்றால் டெல்லியில் வைத்துதான் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொகுதி எத்தனை தொகுதி ஒதுக்கப்பட வேண்டும் என்ற முடிவு பேச்சு என்பது டெல்லியில் வைத்துதான் நடைபெற இருக்கிறதா, அங்கு வைத்துதான் அது ஒப்பந்தமாக இருக்கிறதா, அங்கு வைத்து முடிவு எடுக்கப்படுகிறதா? அப்படி என்றால் ஏன் தமிழகத்தில் நடக்கவில்லை? இங்கு தமிழகத்தில் தானே அதிமுக தலைமை, அதிமுக தமிழகத்தில் தானே கூட்டணி கட்சி தலைவர் வர வேண்டும், ஏன் டெல்லிக்கு செல்கிறார்கள் என்ற கேள்வி ஒருபுறம் இருந்தாலும் கூட நாளை தினத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த ஒரு கேள்விக்கான விடை நாளை தினத்தில் கிடைக்கும். அதிமுக கூட்டணி அங்கம் வகிக்கக்கூடிய பாஜக, அமமுக, பாமகவுக்கு உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும், அதிமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் எத்தனை தொகுதிகள் எண்ணிக்கை ஒதுக்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான மிக முக்கியமான அறிவிப்பு நாளை வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கின்றதாக பார்க்கப்படுகின்றது. ஆபிரகாம்.